அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நேற்றோடு தேர்தல் பிரச்சார வேலைகள் முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் பாத்தீங்கன்னா புதிய தலைமுறை சீமானுக்கு சாதகமாக ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. அது என்னதான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊடகங்கள் யாருமே நாம் தமிழர் கட்சி குறித்தோ இல்ல சீமானுடைய வளர்ச்சி குறித்தோ பேசக்கூடாது அப்படின்னு தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா திமுக கட்சியுடைய அமைச்சர்கள் நேரடியாகவே அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்திருக்காங்க அப்படின்றது அந்தந்த தொலைக்காட்சிகளை வேலை செய்யக்கூடிய செய்தியாளர்கள் மூலம் நமக்கு கிடைச்ச ஒரு தகவலாக இருந்துச்சு. இந்த தகவல் ஆரம்பத்துல எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல அப்படின்னாலுமே காலப்போக்கில் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி குறித்தோ சீமானை குறித்தோ எந்த ஒரு நியூஸுமே அவங்களுடைய யூடியூப் சேனல்களையோ இல்ல தொலைக்காட்சி சேனல்களையோ வெளியாகாம இருந்ததுலயே செய்தியாளர்கள் சொல்லிய விஷயம் உண்மைதான் அப்படின்றது தெரிய வந்துருந்துச்சு. இந்த அளவுக்கு ஆளுங்கட்சியுடைய நெருக்கடி அப்படின்றது நாம் தமிழ் கட்சி மேல இருந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் சீமான் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு போறாரு அப்படின்னா உண்மையிலேயே அதுவே ஒரு சாதனை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த 70 ஆண்டு காலங்களாக தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திமுக அதிமுக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அடுத்ததாகவோ இல்ல அவங்களை எதிர்க்கக்கூடிய இடத்துலயோ ஒரு கட்சி இருந்துடவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். அதனுடைய ஒரு செயல்பாடு தான் ஆரம்பத்தில இருந்தே விஜயகாந்த் வளர்ந்துடவே கூடாது அப்படின்னு இந்த தொலைக்காட்சிகளை வச்சு விஜயகாந்த் ஒரு கலாய்க்கக்கூடிய இடத்துலயும் அதற்கு பிறகு ஒரு நகைச்சுவை கதாபாத்திரமாக மாத்திருந்தாங்க. ஆரம்பத்துல விஜயகாந்தை எவ்வளவோ ட்ரோல் பண்ண மக்கள் பாத்தீங்கன்னா தற்போது விஜயகாந்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எந்த அளவுக்கு ஒரு நல்ல தலைவரை இழந்துட்டாங்க அப்படின்றது இவங்களுக்கு இப்பதான் புரியவே வந்திருக்கு. இந்த மாதிரி விஜயகாந்த் இழந்த மாதிரி சீமானை இழந்துடவே கூடாது அப்படின்னு நிறைய தலைவர்கள் நிறைய நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மேடையிலுமே பேசதான் மக்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க செய்த தவறு புரிஞ்சு விஜயகாந்த் இழந்த மாதிரி சீமானை இழந்துடவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக மாற ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடாக இந்த மக்களவை தேர்தலில் சீமான் 1 கோடி வாக்கு வாங்குவாரு அப்படின்னு நிறைய செய்தியாளர்கள் சந்திப்புல பத்திரிகையாளர்கள் சொல்லியிருந்தாலுமே நிறைய கருத்து கணிப்புகள் தகவல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாதிரி சொல்றதுனால மக்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய குழப்பம் இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த குழப்பம் போற மாதிரி இன்றைய தினம் புதிய தலைமுறை பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஊடகத்துல மத்திய சென்னையில போட்டியிடக்கூடிய இடுமோனம் கார்த்திக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 59% ஆதரவு இருந்திருக்கு அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஆளுங்கட்சியான திமுக கட்சியின் வேட்பாளரான தயாநிதி மாறனை விட கிட்டத்தட்ட 40% பாத்தீங்கன்னா இடுமோனம் கார்த்திக் மேல இருக்காரு அப்படின்ற ஒரு தகவலை ரொம்ப வெளிப்படையாகவே புதிய தலைமுறை வெளியிட்டிருக்காங்க. இதனால நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சியை தொலைக்காட்சியில காட்டினா மட்டும்தான் அது மக்களுக்கு புரிஞ்சு உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சி வளர்றாங்க அப்படின்றது தெரிய வரும். இந்த விஷயத்தை அவங்க மறைப்பதன் மூலம் மக்களுக்கு நாம் தமிழ் கட்சி வளர்றாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகத்திலே இருக்கக்கூடும். இந்த மாதிரி புதிய தலைமுறை வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் இடுமோனம் கார்த்தி 59% வளர்ந்திருப்பதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.